பாடசாலை சென்று பாடங்களை கற்று வருகின்றோம் தந்தையே. அகட்டும் அப்பா. தங்கா அண்ணா, தாய் இல்லை என்ற குறை ஒன்றதை தவிர உண்மைதான் அவளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லை. தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் உண்மைதான் அவருடைய தந்தை வளர்த்து வருகிறார். உண்மைதான். இருந்தாலும் தாய் தந்தை சொல் பிரகாரம் சரி பாடசாலை சென்று கல்விகளை பயிலலாம் அல்லவா? ஆகட்டும், புறப்பட போகலாம். அங்க பாடசாலை தாத்தாடி தந்தையாரி வந்து கேட்டு பாடத்தர தரணதான் சந்திரவதனை பாடசாலை வந்து விட்டோம். சரி, இது ஆசிரியரை வணங்கி பாடங்களை கற்க வேண்டும் அல்லவா? நல்லா இருக்காரு. நமஸ்காரம். பூசணியை கொண்டு கொடுத்தது நல்லா இருக்குதா சார்? வீரமணி சார், பூசணியை நல்லா இருந்துச்சுப்பா குழம்பு. சரி சார். பிச்சமணியா என்ன கொடுத்தா? அவன் பிச்சமணி, நான் தான் வீரமணி. பூசணிக்காய் என்ன சார் புள்ள கலப்புரிக்குது? சந்திரனா குருவே, காலை வணக்கம். குருவை வணங்கி இருக்கின்றீர்கள். நலமுடன் வாழ்ந்திருப்ப. அகட்டும் குருவே. பாரு, அவங்க சின்ன முட்டு பையன். என்ன பண்ணிருக்கிறா? எரி நல்லா இருக்குதா? எறும்பு நாய் பேசத்தான் பள்ளிக்கூடத்துக்கு வந்துக்கிறியா? மாணவர்களா, பெயரை அட்டன்ஸ் கூப்பிடுறோம். கரெக்டா பேர் சொல்லணும். சமாதி பண்ணுறா வீரமணி? இல்ல இல்ல சார். கிடப்பா நல்லா சந்திரவதனன் உள்ளேனையா, முனியப்பன் உள்ளேனையா, ராஜா உள்ளேனையா, வீரமணி உள்ளேனையா, சந்திரவதனி உள்ளேனையா. அனைவரும் வந்திருக்கின்றீர்கள், நலமுடன் வந்திருக்கின்றீர்கள். இருந்தாலும் நான் பாடம் நடத்துகின்றேன், சில வார்த்தைகள் சொல்லிக் கொடுக்கின்றேன். அதை வைத்து நீங்கள் பாடம் கற்பிக்க வேண்டும் அல்லவா? பாடம் பிள்ளை நடத்தணும் சார். மாணவர்களா, கடவுள் வாழ்த்து பாட வேண்டும். நீராறும் கடலொடுத்த நிலமடந்த கிரிலொடும் சீராறும் பதனமன திகழ் பரத கண்டமதில்
தெக்கணமும் அது சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு பிறை முதலும் தைத்தலும் திலகமே வாசனை போல் அனைத்துலகும் இன்ப முறை ஏத்தி செய்யும் புகழ் மணக்க தமிழனங்கே தமிழனங்கே தமிழனங்கே. சரியா கடவுள் வாழ்த்து முடிச்சாச்சு. அவங்க கிளாஸ்ல அமருங்கள. என்னத்துல சாப்பிட்டு வந்தா எங்க அம்மா அவரை கொண்டு பழைய அவரை கொண்டு வீட்டுல பழைய சார் புல்ல திட்டு வந்து சார் உட்காருவியா? சரி பக்கத்துல உட்கார விட மாட்டாங்க. எப்ப முனியப்பா ராஜா அனைவரும் இப்போ வந்து நான் பாடம் நடத்துகின்றேன். அனைவரும் மறுபடியும் நாளைக்கு வரும்போது சொல்லி படிச்சுட்டு வந்துடணும் மனப்பாடமா. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் ஒதுக்காம இருக்க வேண்டாம். நீதான் சொன்ன ஓதாம ஒரு நாளும் இருக்க வேண்டாம். என்னது சொல்லுவாங்க அப்படின்னா சார் சொன்ன என்னன்னு எத்தனை மேல கரெக்டா சொல்லு. ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் ஒதுக்காம இருக்க, ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மணிகண்டா ஒரு கேள்வி கேட்போம். சொல்லு சார், கரெக்டா சொல்லணும். சொல்லு சார், இவனா ஒழுங்கான பசங்க, இந்த நீ சேட்ட சேர பையன், ஆனா கரெக்டானு சொல்லணும். அணில் என்னத்தை கடிக்கும்? முனியப்பா டேய் முனியப்பா கரெக்டா சொல்றானா பாத்துக்க. வீரமணி வீரமணி சார், அணில் என்னத்தை கடிக்கும்? சார் கொட்டையை கடிக்கும். வீரமணிங்க சொல்லு. வீரமணி வீரமணி சார், பூனை என்னத்தை குடிக்கும்? டீச்சர் பாலை குடிக்கும். டீச்சர் பாலை குடிச்சுட்டா டீச்சர் விட்டு குழந்தை என்ன பண்றது? இல்ல சார், டீச்சர் பாலை குடிக்கும். அப்படி ஒழுங்கா சொல்லு. டீச்சர் பூனை பாலை குடிக்கும். ஆகட்டும், ஒழுங்கா இரு. திருக்குறள் ஒன்று சொல்லி பார்க்கலாம், மனப்பாடம் செய்யலாம். சிறுநீர் வரும் பொழுது சிறு ஆட்டோ ஆட்டா விட்டால், பெருநீர் வரும் பொழுது பெருக்கெடுத்து பேண்டை நிலத்து விடும். திருக்குறள் எத்தனா திருக்குறள் இது? 100வது திருக்குறள் சார். இன்னொரு சொல்லு பார்க்கலாம், இன்னொரு திருக்குறள். அடக்கம் ஆறுயிர் ஊக்கம், அடக்கம் ஆறுயிர் ஊக்கம், அடங்காத புல் அன்றாட கிழித்து குடும்பத்தையே கருத்து போடும். இப்போது மதிய நேரம் ஆகிவிட்டது, சாப்பாட்டு வேலை முடிந்து சற்று விளையாடி விட்டு வாருங்கள். ஆமா, விளையாடி விட்டு மறுபடியும் சீக்கிரம் வாருங்கள், நான் பாடம் நடத்துகின்றேன். சென்று வாருங்கள் மைதானத்திற்கு. முதல் விளையாட்டு பந்து விளையாடலாமா? ஆகட்டும். நாங்கள் சின்ன சின்ன பாலம் சேர்ந்து விளையாடினோமே காலமாறி
பொம்மை வாக்கா கோய வாக்கா தேவையில்ல. ஐயோ அப்படி சொல்லக்கூடாது. பாத்துட்டு சொல்லு. ஏன்டா வரல தெரியாதானே பட்டுருச்சு. தப்பெல்லாம் பேசக்கூடாது. வாதி அடிச்சு குருவாகிய வாத்தியார் கிட்ட சொல்ல வேண்டாம். இன்னொரு விளையாட்டு இல்லை. மறுபடியும் பாட மாட்டேன். எங்க அம்மா சோளக்கார வாங்கிட்டு வரும் சத்தியமான கோழி விளையாடலாமா? சரி